السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ், நேற்றைய பாடத்தில் சூரத்துல் ஃபலக்குடைய முதல் 2 ஆயத்துக்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் அடுத்த ஆயத்தை பார்க்கலாம். மாணவர்கள் கவனமாக பாடத்தை கவனியுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதலாவதாக வ மின் ஷஇர் ஷர்ரி காசிகின் இதா அலிஃப் மத்தா இருக்கிறது. இதா வகப வக்ஃபுடைய இடத்திற்கு பா இருப்பதால் வகப் என்று சுக்குன் வைத்து நிறுத்த வேண்டும். மீண்டும் ஒரு முறை வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப் ومن شر غاسق إذا وقب. அடுத்த ஆயத்து மின் ஷஇர் ஷர், இந்த ரி இந்த இன்னில் சேர வேண்டும். ஷர்ரின். அடுத்ததாக அந்த நூன் இருக்கக்கூடிய ஃபத்தஹா அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஃபாவில் சேர வேண்டும். நஃபா. இங்கே 3 ஷத்துடைய எழுத்துக்கள் இருக்கிறது. நாம் சரியாக 3ஐயும் அழுத்தி ஓத வேண்டும். ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகதி. மீண்டும் ஒரு முறை மின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத். வக்ஃபுடைய இடத்தில் சுக்குன் வைத்து நிறுத்த வேண்டும். இறுதி ஆயத்து வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத. மீண்டும் ஒரு முறை வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். அதே போல் சுக்கூன் வைத்து நிறுத்த வேண்டும். ஹசத். இப்பொழுது முதலிலிருந்து மீண்டும் ஒரு முறை வமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر ஹாசிதின் இதா ஹசத். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் அடுத்த ஒரு சூறாவை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.